ஃப்ரம் நவ் ஆன் திங்ஸ் கெட் சீரியஸ். ஸோ நாம் வந்து ஜஸ்ட்டு வெறும் இந்த மாதிரி வந்து HTML CSS app.py இது எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு இல்லாமல் நாம் வந்து ஒரு ரியல் வெப் டெவலப்பர் எந்தெந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ரியல் வெப் டெவலப்பரோட எப்படி வந்து அவங்க ஒரு வெப்சைட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வந்து நாம் இதில் வந்து டேரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நார்மலி வந்து வெப் டெவலப்பர் எல்லாமே வந்து எதனா ஒரு வெப் டெவலப்பர்னு இல்லை, நீங்கள் வந்து எந்த டெவலப்பராக இருந்தீங்கனாலும் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ரெப்பாசிட்டரியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ எதுக்காக வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ app.pyல சம் சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். அதே வந்து நம்ம இங்கே டெம்ப்ளெட்ஸில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே டெம்ப்ளெட்டில் வந்து நான் என்னோட ஸ்டைல் டேக் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே லிங்க் டேக் போட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கு இப்போது இந்த லிங்க் டேக் வந்து நான் மாற்றினது வந்து எனக்கு பிடிக்கல. ஓகே, ஸோ இது வந்து என்னோட வெர்ஷன் 2.0ன்னு வச்சுக்கோங்க. என்னோட வெர்ஷன் 1.0ல் வந்து ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நான் என்னோட கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து இங்கே ஸ்டைல் பண்ணேன். பட் ஆனால் அந்த வெர்ஷன் 2.0ல் வந்து நான் லிங்க் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணுறது பிடிக்கல. ஸோ எனக்கு அந்த ஸ்டைல் டேக் வேணும்னா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஐதர் நான் வந்து எல்லாத்தையும் மேனுவலாக திரும்ப வந்து ரீஎடிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வந்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் ப்ராக்ரஸை வந்து தனித்தனியாக ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து GitHub யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டை ஒரு ரிமோட் ரெப்பாசிட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரிமோட் ரெப்பாசிட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் போது நீங்கள் வந்து சம்திங் இப்போ வந்து இன்டர்வியூக்காக வந்து வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களோட லேப் எல்லாத்தையும் வந்து பிரிங் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து GitHub ரெப்பாசிட்டரியில் வந்து ஷோ பண்ணிங்கன்னா போதும். அங்கேருந்து வந்து நீங்கள் உங்களோட GitHub ரெப்பாசிட்டரியில் இருக்கக்கூடிய கோடை க்ளோன் பண்ணியும் வந்து நீங்கள் அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஹார்ட் காப்பியாக தான் வச்சுட்டு இருக்கணும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களோட லேப்பில் தான் வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் லேப் வந்து எதனா ப்ராப்ளம் ஆச்சுனாலும் உங்கள் கோட் எல்லாமே வந்து சேஃபாக ஒரு ரிமோட் ரெப்பாசிட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இதுக்காக தான் வந்து நம்ம மெயினாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை எப்படி நம்ம ப்ராஜெக்ட்டில் கான்ஃபிகர் பண்ணுறது, அண்ட் தென் வந்து எப்படி நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாம் கிட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இப்போ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எனேபிள் பண்ணணும்னா என்னோட சிஸ்டமில் கிட்டுன்னு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். ஸோ கிட்டுன்றது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். ஜஸ்ட்டு கிட் டவுன்லோட்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ கிட்டு டவுன்லோட்னு வந்து சர்ச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கிட் டூலுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து கிடைக்கும். இதில் வந்து macOS, விண்டோஸ், லினக்ஸ் இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் வந்து டவுன்லோட் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸர்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிங்க, லினக்ஸ்னால் வந்து நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணுறத விட நம்ம டெர்மினல்லையே வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா ஸோ டெர்மினலில் நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னன்னா sudo apt install git, that's it. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ சம் ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணட்டுமா நான் வந்து நமக்கு பெர்மிஷன் கேட்குறேன். ஸோ நாம் வந்து எஸ் கொடுப்போம். ஸோ இன்னும் அந்த ஃபியூ மினிட்ஸில் நமக்கு வந்து கிட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே ஃபைன், நமக்கு வந்து கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டேரக்டரியில் நம்ம ஒரு ரெப்பாசிட்டரியை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னா git init, that's it. ஸோ இங்கே வந்து ஒரு ரெப்பாசிட்டரி வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நாம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து இப்போது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டேரக்டரியில் சம் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கிட்டுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ கிட்டுன்றது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து வெர்ஷன் ட்ராக் பண்ணணும், எந்தெந்த ஃபைல்ஸை நம்ம ட்ராக் பண்ண தேவையில்லைன்றது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் பேசிக்லி இங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணணுன்றதுக்காக என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா git add dot, that's it.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் வந்து நான் கிட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணணும்னா நான் கமிட் பண்ணணும். ஓகே, ஆடுன்றது வந்து ஜஸ்ட் எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து ட்ராக் பண்ணணுன்றதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஆனால் வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்ன்றது வந்து நம்ம சொல்லலை. ஸோ ஸ்டேஜிங்க்கான கமாண்ட் என்னென்னா வந்து கமிட்ன்ற கமாண்ட். ஸோ ஒரு டைம் நம்ம கமிட் பண்ணும்போதும் அந்த ஸ்டேஜ் வந்து நம்மளால் ஒரு பர்டிகுலர் வேர்ஷன் மாதிரி வந்து நம்மளால் அந்த ஸ்டேஜுக்கு எந்த டைம் வேணால் நம்ம வந்து மூவ் ஆகிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்டோட இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நம்ம கமிட் பண்ண போகிறோம். ஸோ git commit நம்ம வந்து எதனா கமிட் மெசேஜ் கொடுக்கணும்னா -m டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ஒரு கமிட் மெசேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் பற்றின கமிட் மெசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீரியஸில் உங்களுக்கு ஒரு டூ டூ அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ ஒரு டூ டூ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு டேட்டாபேஸில் ஆட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ டேட்டாபேஸில் வந்து ஆட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஃபினிஷ்ன்ற மாதிரி வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதே வந்து நான் இப்போ அப்டேட் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபினிஷ் பண்ணுறேன்னா அப்டேட் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு இந்த டேக் மெசேஜஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸாக்டாக அது என்ன ஸ்டேஜ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட். ஸோ நான் வந்து இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால நான் வந்து வெறும் இனிஷியல்ன்றதே வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்படிலாம் ப்ராஜெக்ட் ஸ்டார்டடுன்னு கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் ஸ்டார்டட். தட்ஸ் இட். ஸோ நான் இதை கமிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், நான் கமிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கோடும் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒயிட்டில் இருந்துச்சுன்னா இந்த எல்லா ஃபைல்ஸும் வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே வந்து கிட்டில் கமிட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் எதனா ஒரே ஒரு ஃபைல் வந்து நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் சம் ரேண்டம் டெக்ஸ்ட் வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஏன்னா ரேண்டம் டெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து இதுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிச்சுன்னா இதுக்கு என்ன மீனிங்னா வந்து இந்த ஃபைல் வந்து கிட்டில் வந்து ட்ராக் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கமிட் பண்ணதுலேருந்து இந்த ஃபைல் வந்து ஏதோ சம்திங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து பழையபடியாக வந்து வந்துடுச்சு. ஏன்னா வந்து நான் லாஸ்ட் டைம் கமிட் பண்ண ஸ்டேட்டில் எனக்கு இந்த ஃபைல் எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் இந்த ஃபைலில் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஷோ பண்ணிச்சுன்னா இந்த ஃபைலை நம்ம ட்ராக் பண்ணுறோம். பட் ஆனால் லாஸ்ட் டைம் வந்து நம்ம எந்த ஸ்டேஜ் வந்து கமிட் பண்ணுமோ அந்த ஸ்டேஜுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேஜுக்கும் இந்த ஃபைலில் வந்து சம்திங் வந்து இது ஆட் ஆகிருக்கு இல்லை டெலீட் ஆகிருக்குன்ற மாதிரியான விஷயத்தை வந்து ப்ரௌன் கலர்ன்ற கலர் கோட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். அதே நான் ஒரு நியூ ஃபைல் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் readme.txt ஃபைலை வந்து ஆட் பண்ணுறேன். சாரி, readme.md ஃபைல். ஸோ இது எதுக்கான நம்ம வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணும்போது நம்மளோட ரெபாசிட்டரியில் வந்து ஷோ பண்ணும். நாம் வந்து இது எது ரிலேட்டடான ரெபாசிட்டரின்றது எல்லாத்தையும். ஸோ நாம் வந்து கைண்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த readme.md ஃபைலை. நான் என்டர் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபைல் வந்து க்ரீன் கலரில் ஷோ பண்ணுது. ஸோ க்ரீன் கலர் மீன்ஸ் இந்த ஃபைல் வந்து நம்ம கிட்டில் ட்ராக் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன கலர் கோட் தான். உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட். ஸோ நான் இந்த ஃபைலையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணணுன்றதுக்காக வந்து git add நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபைல் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் லைக் readme.mdன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் டாட் ஸ்பெசிஃபை பண்ணனா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் அர்த்தம். ஸோ நான் readme.mdன்ற ஃபைல் நேமே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கமிட் பண்ணணும். இங்கே வந்து நான் என்ன கமிட் மெசேஜ் கொடுக்குறேன்னா வந்து create readme.md file. That's it. ஓகே ஃபைன். நான் இங்கே பேசிக்காக ஒரு கிட் ரெபாசிட்டரி எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அண்ட் தென் அதில் ஆட் பண்ணுறது கமிட் பண்ணுறது ஸோ கலர் கோட்ஸ் இது பற்றியெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து ஒரு பேசிக்காக இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெபாசிட்டரியை எப்படி கிட்டப்புக்கு புஷ் பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிட்டப் அக்கௌண்ட் வேணும். ஸோ கிட்டப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னா கிட்டப்ன்றது ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ அதில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் டீம் ஒரு 10 பேர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பக்கத்தில் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சிட்டி அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் கிட்டப்பில் எல்லாத்தையும் போட்டுட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை கிட்டப்புக்கு வந்து புஷ் பண்ணுவீங்க. அதே போல் அதர் பர்சன் வந்து அந்த கிட்டப் ரெபாசிட்டரியிலிருந்து அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் புல் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள்
எல்லா ஃபைல்ஸும் வந்து பண்டில் பண்ணி எதனா ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி போட்டு அதை வந்து வேறு எதனா ஒரு மீடியம் வழியாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணணுன்றது இல்லை. ஜஸ்ட் கிட்டில் வந்து புஷ் பண்ணிட்டிங்கன்னா அது அவங்களால வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்மளோட டீமை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து கிட்டப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃபைன். எனக்கு ஆல்ரெடி வந்து கிட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து ஹோம் பேஜ் வருது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து கிட்டில் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிட்டோட ஹோம் பேஜ் போகும். அங்கே நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி. ஒன்றும் ஒரு ஹார்ட் ப்ராசஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்கே ஷோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு நியூ ரெபாசிட்டரி வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே ஒரு ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும்னா நமக்கு இங்கே ஒரு ரெபாசிட்டரி தேவை. ஸோ நான் நியூ ரெபாசிட்டரி கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம ரெபாசிட்டரியோட நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் வந்து இங்கே ஃப்ளாஷ் டுட்டோரியல்னு கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இங்கே வந்து நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, பப்ளிக் ப்ரைவேட்னு சொல்லிட்டு. நீங்கள் பப்ளிக்காக வச்சிங்கன்னா யார் வேணாலும் உங்கள் ரெபாசிட்டரியில் இருக்கக்கூடிய கோடை பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட்டாக வச்சிங்கன்னா உங்களை தவிர வந்து வேறு யாராலையும் வந்து இந்த கோடு வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன் பப்ளிக் ப்ரைவேட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரெபாசிட்டரி வந்து க்ரியேட் பண்ணலாம். நான் இங்கே இதுலேயும் வந்து ஃப்ளாஷ் டுட்டோரியல்னே போட்டுக்கிறேன். Yeah, that's it. So create repository கொடுக்குறேன். Yeah, that's awesome. ஸோ நமக்கு வந்து இங்கே சம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களே டிஃபால்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிட்டோ வந்து எப்படி இந்த ரிமோட் ரெபாசிட்டரி கூட வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயமெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நாம் வந்து பட் ஆனால் நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா கூட நமக்கு எரர் தான் ஷோ பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் கிட்டோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை சம் யூசர் நேம் வந்து நான் வந்து இமெயில் ஐடி எல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்மளோட டெர்மினலில். ஸோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது நான் வந்து பார்க்கலாம். ஸோ நான் திரும்ப என்னோடய டெர்மினலுக்கு வந்துடுறேன். ஸோ என்னோட டெர்மினலில் நான் இப்போ ரன் பண்ண வேண்டிய கமாண்ட் என்னென்னா ஜஸ்ட் git config -global. ஸோ இங்கே நான் வந்து என்னோட யூசர் நேம் அந்த இமெயில் ஐடியை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, ஜஸ்ட் யூசர் டாட் நேம் ஈக்குவல் டு என்னோட யூசர் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், த லோன் wolf 123. அண்ட் தென் வந்து என்னோட இமெயில் ஐடியை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, ஜஸ்ட் யூசர் டாட் இமெயில் ஈக்குவல் டு என்னோட இமெயில் ஐடி நான் வந்து போட்டுக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ நான் இப்போ வந்து என்டர் பண்ணேன்னா என்னோட கான்ஃபிகரேஷன் வந்து ஃபுல்லாக அப்டேட் ஆகிடும். நான் வந்து இது ஆல்ரெடி என்னோடய சிஸ்டமில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை திரும்ப ரன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் லிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் செட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியணும். ஸோ git config -, நான் லிஸ்ட்டு கொடுத்து பார்க்குறேன். நான் வந்து ஆல்ரெடி இங்கே கான்ஃபிகர் பண்ண எல்லா வேல்யூஸும் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ பேசிக்லி இந்த 2 வேல்யூஸ் இருந்துச்சுனாலே உங்களால் வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் எல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் அன்னெசரி தான். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போக வேணாம். ஸோ நம்ம வந்து பேசிக்லி அந்த யூசர் நேம் அந்த இமெயில் அட்ரஸ் மட்டும் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா போதும். ஸோ நான் Ctrl+D கொடுத்து இதில் வந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். RQ. Yeah, that's it. ஸோ பேசிக்லி நான் வந்து இங்கே கிட் ரிலேட்டடாக ரன் பண்ணக்கூடிய எல்லா கமாண்டையும் நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட் இன்ஸ்டால் பண்ணப்போ வந்து உங்களுக்கு கிட் பேஷ்னு ஒரு டூல் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஸோ அந்த கிட் பேஷில் தான் நான் இங்கே வந்து ரன் பண்ணக்கூடிய எல்லா கமாண்டையும் வந்து கிட் ரிலேட்டடான கமாண்ட் மட்டும் ரன் பண்ணணும். அதர் கமாண்ட் வந்து நீங்கள் அவுட் சைட் கிட் பேஷ் எங்கே வேணால் ரன் பண்ணலாம். சம்திங் இப்போது PPNV அந்த நான் வந்து டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பைத்தன் app.py. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து டெர்மினல் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிலாம் வந்து பவர் ஷெல் ரெண்டுத்துலேயும் ரன் பண்ணலாம். பட் ஆனால் கிட் ரிலேட்டடான கமாண்ட் எல்லாம் கிட் பேஷில் தான் ரன் பண்ணணும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டில் வந்து
எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ரெப்பாசிட்டரியை கிட்டுக்கு புஷ் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிட் ரெப்பாசிட்டரியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நம்மளோட லோக்கல் ரெப்பாசிட்டரிக்கு ரிமோட் ரெப்பாசிட்டரியை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான கமெண்ட்னா ஜஸ்ட் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின். ஸோ லாட் ஆஃப் கமெண்ட் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி வந்து இந்த கமாண்ட் என்னென்னா வந்து ஜஸ்ட் கிட் ரிமோட்டுன்றது வந்து நம்ம ரிமோட் ரெப்பாசிட்டரி கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். ஸோ இதில் ஆடுன்னு வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு நியூ ரிமோட் ரெப்பாசிட்டரி ஆட் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இங்கே ஆரிஜின்றது வந்து நாம் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய நேம் தான். பட் ஆனால் ஆரிஜின்ற வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து கிட்டப்பில் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் ஆரிஜின் வந்து நம்ம ஆரிஜினே விட்டுறலாம். ஸோ இது நம்ம நம்ம இப்போ ஆட் பண்ணக்கூடிய ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு ஒரு நேம் தரணும். ஸோ நான் இதுக்கு வந்து ஆரிஜின் வந்து கொடுத்துருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கிட்டப்னு கொடுக்கணும்னு தோணுச்சோம்னா நீங்கள் கிட்டப்னு கொடுத்துக்கலாம். அந்த வந்து பேசிக்காக நம்மளோட கிட்டப் ரெப்பாசிட்டரிக்கான லிங்க். தட்ஸ் இட். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த கிட்டப் எந்த ஒரு எரரும் ஷோ பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இந்த கிட்டப் ரிமோட் ரெப்பாசிட்டரி ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து இப்போ இந்த எல்லா கண்டென்ட்டையும் அந்த கிட்டப்புக்கு வந்து புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னன்னா ஜஸ்ட் கிட் புஷ் -u. ஸோ நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரிமோட் ரெப்பாசிட்டரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடணும் -uக்கு அடுத்து. ஸோ ஆரிஜின் தான் வந்து நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆரிஜின் அண்ட் தென் வந்து நம்ம என்ன பிரான்ச்னு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஸோ பிரான்ச்ன்றது வந்து என்னென்னா ஒரு அப்ளிகேஷனில் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தனித்தனி பிரான்ச்சுன்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது அண்ட் தென் ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் சம் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் வெர்ஷனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன்லேயே மல்டிபிள் பிரான்ச்சஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிரான்ச் என்னென்னா மாஸ்டர். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ தான் க்ரியேட் ஆக போகுது. ஸோ நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆரிஜின், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உங்களுக்கு வந்து மோஸ்ட் லைக்லி வந்து யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கலாம். ஸோ அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் ஆகிடும். பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட் பண்ணி வச்சிருந்தனால எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எதுவுமே கேட்கல. நான் வந்து சம் அதர் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆட் பண்ணியிருந்ததுனால. தட்ஸ் இட். ஸோ பேசிக்காக வந்து என்னோட GitHub ரெப்பாசிட்டரிக்கு என்னோட கண்டென்ட் எல்லாத்தையும் நான் வந்து புஷ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இங்கே உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா வந்து நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்கே பார்த்தோம்னா வந்து நம்ம 18 மினிட்ஸுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கமிட் பண்ணியிருக்கோம். ஸோ readme.md வந்து 15 மினிட்ஸுக்கு முன்னாடி வந்து கமிட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த கமிட் மெசேஜ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன்னா ஸோ யார் வந்து க்ரியேட் பண்ணாங்க, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் ஸ்டேட்டில் வந்து இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டை பார்க்கணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணனா போதும். நான் வந்து எந்த ஃபைல் வந்து எடிட் ஆகியிருக்கு ஸோ எல்லாத்தையும் நம்மளால் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க முடியும். தட்ஸ் இட். ஸோ நம்மளால் வந்து ப்ராஜெக்டோட டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்டேஜ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக கிட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து கிட்டுக்கான ஒரு நைஸ் லிட்டில் இன்ட்ரோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டில் வந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக இப்போதைக்கு இது போதும்.